இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எல்ஸ் பேரடைஸ் சீசன் 1 எபிசோட் 2 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 1 ஆல்ரெடி போட்டாச்சு. அதை பார்த்துட்டு இதை வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரிய வரும். ஒரே ஒரு லைக் அழுத்திக்கோங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோங்க, அப்புறம் பெல் ஐகானை ஆளில் போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் சொல்கிறக்கு வேறு எதுவும் இல்லை, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடை ஓப்பன் பண்ணால் யமடா கிளானை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க. அதாவது அந்த பொண்ணு நம்மள்கிட்ட கதை சொல்லிட்டு இருக்குது. அதாவது யமடா கிளானில் இருக்கிறவங்க எந்த அளவுக்கு இதுனா, ஒருத்தன் பேசிட்டு இருக்கும்போது அவன் தலையை வெட்டும் போது அது அவனுக்கே தெரியாத அளவுக்கு வெட்டுவாங்களாம். இத்தனைக்கும் அவன் எந்த ஜூட்ஸ் பயன்படுத்தினாலும் சரி, ஒரு பருப்பு வேகாதான் அவங்க முன்னாடி. இங்க நின்று இருக்கிறது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா சேகரியோட அப்பா தான். அந்த பிள்ளைக்கு சின்ன வயசுல இதை பார்க்கும்போது தன்னோட அப்பா மாதிரி ஆகணும் தான் அந்த பிள்ளைக்கு ஆசை. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க அப்பா வட்டமே ஆயிரும். ஒருத்தனோட தலையும் பார்த்தீங்கன்னா வெட்டிடும். கடைசியில பார்த்தா அந்த சாபமா மாதிரி இந்த பிள்ளையை பிடிச்சிப்பான். இதை பார்த்து இந்த பிள்ளையும் பயந்துரும். அப்பதான் இந்த இடத்துக்கு ஒத்தக்கண்ணை வருவான். ஒத்தக்கண்ணை வந்துட்டு என்ன சொல்லுவான் அப்படின்னா, நீ ஒருத்தனை வெட்டும் போது அவனை நீ பயப்படவே கூடாது, அதாவது உன் மைண்டை கிளியரா வச்சுக்கணும். அப்புறம் இந்த பிள்ளை அடுத்த சம்பவத்துக்கு ரெடி ஆயிரும். ஒத்தக்கண்ணை சொன்ன மாதிரி மனசை ரிலாக்ஸ் ஆகும், பயமும் இல்லாம வெட்டிருமா, அப்ப தலையும் வெட்டிரும். அப்புறம் அந்த பிள்ளைக்கு சாபம் கண்ணில் தெரியலன்னு ஆனந்தப்பட்டிருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேல கம்பி என்னன்னு பாருங்க பாய் அப்படின்னு சொல்லுவோம். யாருன்னு பார்த்தா கொன்னவன் சாபமா வந்திருப்பான். அன்னிலிருந்து பாத்தீங்கன்னா இந்த புள்ள நார்மலா பார்க்கும்போது சாபம் தெரியாது, அந்த கத்தி வழியா பார்க்கும்போது அந்த சாபம் தெரியும். இந்த புள்ள எப்பெல்லாம் அடுத்தவனை வெட்ட கத்தி தூக்குதோ அப்பெல்லாம் இந்த சாபம் பிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த சாபத்தை கண்டு இந்த பிள்ளைக்கு பயம். அப்புறம் அடுத்த நாள் ஆகுது. அப்புறம் ஊர் தலைவர்கள் எல்லாம் வந்து உட்காந்துட்டு கிடப்பாங்க. அப்புறம் இந்த கிரிமினல்ஸ் எல்லாம் உட்கார வச்சு பேசிட்டு இருப்பாங்களா. கீழே உட்காந்துட்டு இருக்கிற எல்லாரையும் சில்லறத்துட நினைச்சிடாதீங்க, எல்லாருமே 1ஆம் நம்பர் தெல்லவாரிங்க. அந்த கிரிமினல்ஸோட லிஸ்ட்டை இந்த பொண்ணு பார்த்துட்டு இருக்கும். டயோங்கிற ஒருத்தன் 30 பேர்த்த குப்பரக்கா போட்டு வச்சிருப்பான். அப்புறம் நிக்கிமாருங்கிற ஒருத்தன் சீரியல் கில்லரு, குழந்தைகளை மட்டுமே கொள்ளும். இவனுங்க எல்லாருமே சம்பவக்காரனுங்க தான். இவனுங்க ஏதாச்சும் ஒரு கட்டத்துக்கு மேல ஏதாச்சும் தப்பு இது பண்ணிட்டோம், இவனுக்கு தலையை நானே வெட்டிடுறேன்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு நினைச்சு பார்த்துட்டு இருக்குமா. அந்த இடத்துல நம்ம ஹீரோவை பார்த்து ஒரு பொண்ணு ரூட்டு விட்டுட்டு இருக்கோம். அந்த புள்ள கேட்கற எல்லா கேள்விக்கும் நம்ம ஹீரோ பொறுமையா பதில் சொல்லிட்டு இருப்பான். இதை பார்த்த சிகரி பொண்ணு மற்ற கைதிகள் மாதிரி இவன் கிடையாது, இவன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எங்க நம்ம கத்தி எடுத்து கொஞ்சம் பார்ப்போங்கும் போது அப்படியே அவனோட சாபம் வேற மாதிரி இருக்கும். இந்த புள்ளையே ஒரு நிமிஷத்துல ஆடி போயிருந்தா பார்த்துக்கோங்களேன். அப்போ மேல இருந்து சில சாம்ராய்ஸ் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த தீவை பத்தி உங்களுக்கு எல்லாம் சொல்ல போறேன், எல்லாத்தோட மாஸ்க்கு கழட்டுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வீல் சேர்ல யாரையோ தள்ளிட்டு வந்து நிக்க வைப்பாங்க. யாருடா அப்படின்னு துணியை வலிக்கு பார்த்தா ஒரே ஒரு பயங்கரமான சாக்கி. அந்த ஐலாண்டுக்கு மொத்தம் 60 பேர் போனாங்க. அதுல உயிர் தப்பிச்ச ஒருத்தன் தான் இவன். அப்பவே அவனுக்கு உடம்பு சரியில்லாமாச்சு. அடுத்த நாளே அவன் உடம்புல இருந்து செடி முளைக்க ஆரம்பிச்சு. இவனை இப்படி பார்த்தவனே கைதிங்கெல்லாம் அலற ஆரம்பிச்சிட்டானுங்க. இவங்க நாங்க போக மாட்டோம், இது ரொம்ப ஆபத்து, இது என்ன விளையாட்டு காரியமா அப்படிங்கிற மாதிரி பேசுவான். சாமுராய் சண்டைக்கு வருவான். இது வந்து கடவுள் கொடுக்குற வாய்ப்புங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பான். கிரிமினல்ஸ் அப்பவும் அடங்குற மாதிரி தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேருக்கு வாக்குவாதம் போயிட்டு இருக்கும். அப்ப இடையில இருந்து ஒரு குரல் கேட்கு. ஒரு சித்திரக்குளம் தான். அவன் என்ன சொல்றானா, பாத்தீங்கன்னா அந்த ஐலாண்டை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது, அதாவது அந்த பெரிய வெங்காயம் அதான் எலிக்ஸ்ரா லைஃப், அது ஒரு வேளை இல்லைன்னா என்ன பண்றது. சரியான கேள்வி. அப்படியே சாமுராய்ஸ்க்குலாம் 10 செருப்பா கவு விட்டு அடிச்ச மாதிரியே இருக்கும். அதுல ஒரு தடிமாட்டு பையன் என்ன பண்ணுவான், என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போறேன் போங்கயோ அப்படின்னு சொல்லிட்டு போவானா. அப்போ ஒத்தக்கண்ணை வந்துட்டு ஒரே ஒரு ஸ்லாஷ், குண்டுமமா 2 துண்டாயிரும் அப்படி. அப்புறம் தான் ஒரு விஷயத்த சாமுராய் வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அந்த தீவுக்கு உங்களோட இவங்க அசைன்மெண்ட்ஸ், அதாவது யமடா கிளான்ல இருக்கிற எல்லா மெம்பர்ஸ் வருவாங்க. இவங்க உங்களை வழி நடத்துவாங்க, ஏதாச்சும் தப்பு பண்ணா தூக்கி போட்டு மிதிப்பாங்க. இப்படி இவர் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா ஊர் தலைவர் வந்து கூப்பிடுவாரு. அப்படி என்ன காதுல சொன்னாருன்னு தெரியல. வந்த உடனே இங்க ஏகப்பட்ட பேர் இருக்கீங்க, அதுவும் உங்க கூட அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் வராங்க, போட்ல இடம் பத்தாது. இவர் இங்க சொல்லி முடிக்கும் போது ஒருத்தர் இருந்துட்டு பக்கத்துல இருக்கனோட கழுத்து நசுக்கிய கொண்டு போடுவான். அவங்கிட்ட ஏன்டா இப்படி பண்ணேன்னு கேட்டா, எல்லாத்துக்குமே இங்கிருந்து சுதந்திரம் வேணும் போன்னு சொன்னவனே எவனும் போக மாட்டான், நாம தான் எல்லாத்தையும் வழி அனுப்பி வைக்கணும், அங்க பாரு அவனுங்களே அசையாம நின்று இருக்கானுங்க, இதுல இருந்து உனக்கு என்ன புரியுது, எல்லாம் அடிச்சுட்டு சாவுங்கிற மாதிரி சொல்ல வராங்க. அப்புறம் மாத்தி மாத்தி கொண்டுக்க ஆரம்பிப்பாங்க. இங்க நடக்கிற எல்லா பஞ்சாயத்தையும் நம்ம கவிமாரி உட்காந்து வேடிக்கை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி கரெக்டா ஊர் தலைவங்க கிட்ட காமிச்சா அவன் ஏதோ ரெக்கார்ட் டான்ஸ் பாக்குற மாதிரி பார்த்துட்டு இருப்பான். அப்போ ஒரு சாம்ராயை கூப்பிட்டு இதுல யாரெல்லாம் பவர்ஃபுல் அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் கேட்பான். ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது அசாவான், அதான் மஞ்சள் கலர் மண்டை. அடுத்து 2ஆவதான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ரூட் விட்டுருந்துச்சுல அந்த பொண்ணா குனோச்சி. 3ஆவது இடத்துல இருக்கிறது டிராகன் ஸ்வாட் மேனா, அதாவது டமாயா. 4ஆவது இருக்கிறது ஜெயின்டா. இவனை வந்து ஒரு கத்தியால கூட வெட்ட முடியாதான். அவனோட பேரு ரூக்டராசாவான், நம்ம அப்படி கூப்பிட வேணாம், அவனை ரூக்குனே கூப்பிடலாம். அப்புறம் கடைசியா இருக்கிறது நம்ம தலைவன் தான், அதாவது கபிமோர்தி ஹாலோ. அவன் வந்துட்டு சண்டை போடல, சும்மா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். நம்ம சிகரி பிள்ளை காமிப்பாங்க, அதாவது ஈசான் இருக்கான்ல அவன் வருவான். அவன் வந்துட்டு நீ ஒரு பொண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, அதாவது இந்த கிரிமினல்ஸ் முன்னாடி நீ தாக்கு பிடிக்க முடியாது, இங்க இருந்து போயிருமா, தப்பான வழியை தேர்ந்தெடுத்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். பாவம் இந்த பிள்ளைனால எதுவுமே பேச முடியாது. அப்புறமா ஒரு பிளாஷ்பேக். இந்த ஊர்ல இருக்கும்போது சின்ன பசங்க கூட விளையாட போலான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு போகும். ஆனால் அவனுங்களாம் கல் எடுத்து அடிப்பானுங்க. எதுக்காக அப்படின்னா நீங்கள் ஒரு கொலைகார குடும்பம்னு சொல்லி அடிப்பானுங்க, வெளின்னு வெளுப்பாங்க. பாவம் அந்த பிள்ளைக்கு ரத்தம் ஒழுகும். அதுக்கப்புறம் நடந்த எல்லா விஷயத்தையும் அவங்க அம்மாட்டி சொல்லும். நம்மளால என்னமோ பண்ண முடியும், அவங்கள எதிர்த்து நம்ம பேச முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மாவும் சொல்லுவாங்க. அப்படியே சண்டை நடந்துட்டு இருக்கிற இடத்த காமிக்கிறாங்க. 3 ரவுடி பசங்க ஒரு பிளான போடுவாங்க. அதாவது இந்த பிள்ளைட்டு இருக்கிற கத்தியை பிடுங்கறதுக்கு இந்த பிள்ளைய கொல்றக்கு வருவானுங்க. ஒத்தக்கண்ணு பார்க்கற வருவான். ஆனால் அந்த பிள்ளை வந்துட்டு நீ உன் வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த பிள்ளை சொல்ல ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் பயந்து ஓட தான் நம்மளை அடிச்சுட்டே இருப்பாங்க. ஒரு
ஒருவேளை எல்லாருமே என்னை எதிர்த்து நின்றா கூட நான் அவங்களை எதிர்த்து நிற்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி 3 பேர்த்தோட தலையை ஸ்லாஷ் பண்ணி விட்டுரு இந்த பொண்ணு. இந்த பக்கம் கபிமாரும் வந்துட்டு இருக்கிறான். வந்துட்டு பார்த்தீங்கன்னா டே அந்த ஐலாண்டுக்கு நீங்கள் கூப்பிட்டு போகிறதுன்னு ஆயிடுச்சு, அதுக்கு எதுக்கடா நாங்கள் சண்டை போடணும், அவங்களுக்கு தேவையானங்களை மட்டும் கூப்பிட்டு போகலாமே. சாம்ராயில் ஒருத்தன் கடுப்பாயிருவான். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அந்த தீவுக்கு கூப்பிட்டு போகிறீங்கன்னா வச்சுப்போம், இப்படி கல் எடுத்து கண்ட இடத்துல அடிச்சுக்கிறானுங்களே, அந்த ஒரு வழியோட எப்படி அங்கே தீவில் போய் சமாளிப்பாங்க? அறிவு வேண்டாம். இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது சிகிரி பொண்ணே ஒரு நிமிஷம் ஷாக் ஆயிரும். அதாவது இவனாடா இப்படி பேசுறாங்கிற மாதிரி. அப்புறம் ஒரு சாமரா இருந்துட்டு ஒருத்தனை கூப்பிட்டு வரி இவனை கொள்ளுடா அப்படிங்கிற மாதிரி. இவனும் பார்த்தீங்கன்னா பள்ளி அடிச்சுட்டு கல்ல தூக்கிட்டு வருவான். நம்ம ஹீரோ மேலே போடுவான். நம்ம ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிச்சிருவான். இவனும் நம்ம ஹீரோ கிட்ட யாருன்னு தெரியாம வாய் விட்டுருப்பான். நம்ம ஹீரோ வந்து ஒரே உத அவன் கழுத்து பார்த்தீங்கன்னா செதறிடும். பொறுமைக்கு ஒரு அளவு தானே. அப்படியே கொஞ்ச நேரத்தில் அங்க இருந்த எல்லாத்தையும் வெறும் கை, அதாவது கட்டப்பட்ட கையிலேயே எல்லாத்தையும் போட்டு கொதறி எடுப்பான். அதாவது வெறித்தனம். அப்படியே கொஞ்ச நேரத்தில் இவனே பாதி பேர்த்த கொண்டு போடுவானா பார்த்துக்கோங்களேன். இவன் அப்படியே ரத்த கலரியோட நிற்பான். இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் தலைவன்ல இருந்து எல்லாருமே பயந்துருவாங்க. நம்ம செகரி பொண்ணு அந்த புள்ள கத்தி எடுத்து பார்க்குவான். இவன் பின்னாடி பார்த்தா ஏகப்பட்ட சாபம் தொத்தின்னு இருக்கும். அப்புறம் நம்ம ஹீரோ பக்கத்தில் வருவான். உங்களுக்கான தேவையான ஆட்கள் இப்போ கிடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன், இப்போ நம்ம தீவுக்கு கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். சேகரி பொண்ணு ஒரு விஷயத்த சொல்லுவா, நானும் மற்றவங்கள விருப்பம் இல்லாமல் தான் கொள்றேன், இவனும் மற்றவங்கள விருப்பம் இல்லாமல் தான் கொள்றான். ஆனால் இவன் ஒவ்வொரு நிமிஷமும் வலியும் வேதனையோட அனுபவிச்சுட்டு இருக்கான். அவனோட ஒப்பிடும்போது நான் ஒரு இதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி அழுவாளா. அப்போ ஒத்தக்கான வந்துட்டு கேட்பான், என்னமா ஆச்சு அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு கண்ணு வைக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சாமராய் மண்டையன் யார் யாரெல்லாம் தீவுக்கு போகிறாங்கிற லிஸ்ட்டு வந்து படிப்பான். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். சேகரி பொண்ணும் நம்ம ஹீரோவும் மனசளவில் நல்லவங்க. அதுக்கப்புறம் அந்த தீவுக்கு போகிறது வெறும் 10 பேர் தான். அப்புறம் படகுல நைட்டு போயிருப்பாங்க. அப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா அந்த படகு எடுத்துட்டு தீவுக்கு பக்கத்தில் வந்துருவாங்க. அப்புறம் நிறைய பேர் எலிக்ஸ்ரா லைஃப் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. மேகெல்லாம் போனக்கப்புறம் அந்த தீவை காமிக்கிறாங்க. கடவுள் வாழ்ந்த இடம்னா சும்மா வாங்குற மாதிரி இருக்கும். அதாவது அழகை பற்றி பேசிட்டு இருப்பானுங்க. அதில் ஒருத்தர் சொல்லுவார், அழகு இருக்கிற இடத்துல தாண்டா ஆபத்து இருக்கும் கொய்யால. ஆனால் உண்மையாக சொல்கிறேங்க, இதுக்கு மேலே தான் தாறுமாறா இருக்கும். ஸோ மக்களே, எபிசோட் 3 வந்து நாளைக்கு வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். ஒரே ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய கேமிங் கண்டென்ட் அப்புறம் அனிமி கண்டென்ட் உங்களுக்கு டான் நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ வேற இன்னொரு தரமான ஒரு வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.